ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஐ வோடஃபோன் அந்த சிம் யூஸ் பண்ணுறவர் தான் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 130 ஜிபி ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க மக்களே. அந்த 130 ஜிபியை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, நம்ம எப்படி 130 ஜிபியும் உடனே யூஸ் பண்ணலாமா அல்லது மாதம் தான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்களே. எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 130 ஜிபியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த டேட்டுக்குள்ளே அதை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட ஒரு டேட் கொடுத்துருக்காங்க மக்களே. இப்போ நம்ம 130 ஜிபியை பார்த்தீங்கன்னா மாதம் 10 ஜிபி தான் யூஸ் பண்ண முடியும். 13 மாதம் கொடுக்குறாங்க. இது 130 ஜிபி நம்ம டேரெக்டாக ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் முடியாது. ஒரு மந்த்துக்கு 28 நாட்கள் இருக்குன்னா அந்த 28 நாட்களுக்கு 10 ஜிபி. அந்த 10 ஜிபி நீங்கள் 28 நாட்களில் எப்போனாலும் நீங்கள் காலி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்து அதே மாதிரி 10 ஜிபி ஆட் ஆகும். இப்படி 13 மந்த்துக்கு கொடுக்காங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஆக்டிவேட் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா 249 ரீசார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீசார்ஜுக்கு அபோ எவ்வளோ நாளும் கடைசி லாஸ்ட்டாக 3000 ரூபா கிட்ட இருக்குது. அந்த இது வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் ஆகுங்கிறாங்க. நீங்கள் சிம்பிளாக 249 அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் அந்த பிளான் இருந்தால் மட்டும்தான் மக்களே ஆக்டிவேட் பண்ண முடியும். நீங்கள் இதே சிம்மு ஆக்டிவ் இல்லை இன்ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிற அந்த பிளானை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதனால் யாரும் விஐ சிம்மு வச்சுருந்தால் நீங்கள் இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு இது எந்த டேட்டுக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா May 24 to June 14 வரைக்கும் தான் அந்த இது அவைலபிளாக இருக்குங்காங்க 130 ஜிபிங்கிறது. நீங்கள் அதுக்குள்ளே யார் ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாரும் ஆக்டிவேட் பண்ணிக்கிடுங்க மக்களே. ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி இதை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களே. எல்லாரும் உங்கள் டயல் பேடுக்குள்ளே *199*199# அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் சிம் 1ல் போட்டிருக்கீங்களா சிம் 2ல் போட்டிருக்கீங்களா விஐ அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு சிம் 2னா சிம் 2ங்கிறத கிளிக் பண்ணிக்கிடுங்க. சிம் 2ன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்ட மக்களே. அதனால் எனக்கு என்ன வந்துட்டுனா, ஹாய் யூ ஹேவ் யூஸ்டு விஐ கேரண்டி பெனிஃபிட் 1 out of total 30 times. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு மந்த்துக்கு ஒரு இது மொத்தம் 13 டைம் கொடுப்பாங்க அப்படின்னம்னா அந்த இதை அப்படி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கேன்சல்னு கொடுத்துக்கிடுங்க. புதுசாக பண்ணுற ஆட்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது இப்படி வந்ததுக்கப்புறம் விஐ 130 ஜிபி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி வரும் மக்களே. அதில் போய்ட்டு கிளிக் 1 அப்படிங்கிறத 1ஆம் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கேட்டுட்டு 1 கிளிக் பண்ண சொல்லணும். அதே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் மக்களே. நார்மல் மெசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 ஜிபி ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வரும். வராத பட்சம் சில பேருக்கு எரர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்துடும் மக்களே. இது யாருக்கெல்லாம் ஆக்டிவேட் ஆகிட்டு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.